Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். இல்லை அதை ஃபுட்டேஜ் காரணமாக வைக்காம வாய்ப்பு இருக்கலாம். எனக்கு ஏற்கனவே ரொம்ப லென்த்தியாக தான் இருக்குது படம். கொஞ்சம் நிறைய உங்களுக்கு ஆக்ஷன் பிளாக் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது நிறைய. இந்த பாடல் அநேகமாக சப்போஸ் சேர்க்கலாம். இவங்க என்ன இன்னும் கொஞ்சம் லேகாக இருக்குது, அல்லது வேறு ஏதாச்சும் ஃபைட் ஏதாச்சும் கொஞ்சம் குறைக்கலாம், அல்லது இந்த சாங்குக்கு இப்போ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு, நிறைய பேர் போட சொல்கிறாங்க அப்படின்னு மறுபடியும் போடலாம். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சின்மாயி பாண்டதை வைங்க அப்படின்றாங்க. இந்த சர்ச்சையை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஏஆர் ரகுமான் மேடையில் பாட வச்சிருக்காரா? இப்போ ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து தான் இவங்க ஒரு கதவை தட்டியிருக்காங்க. இப்போது நான் இந்த மாதிரியெல்லாம் பாடிருக்கேன் பார்த்தீங்களா, நீங்கள் எங்களை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள் மத்தியில். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாடல் நீக்கத்திற்கான முக்கியமான காரணம் வைரமுத்துவை பகச்சிக்கிட்டனால தான் சின்மைக்கு வாய்ப்பு போச்சு. இப்போ அவரோட அரசியல் பலத்தினால தான் இந்த பாடலையுமே நீக்கியிருக்காங்க, அவரோட தூண்டுதலின் பேரில் தான் இந்த பாடல் நீக்கியிருக்காங்க. இல்லையா, அந்த படத்தில் வைரமுத்து பாடல் எழுதவே இல்லையே. சர்ச்சை வெடிக்கும் போது அவங்க எப்போ சொன்னாலுமே சட்டப்படி அவங்க எப்போ வேணால் சொல்லலாம். இல்லை எப்போ வேணாலும் சொல்லலாம் கிடையாதுங்க. நீங்கள் சம்மதித்து நடந்த சம்பவமாக இருக்கலாம் இல்லையா, அது நீங்கள் அன்றைக்கி ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கலை? ஹைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தக் லைஃப் படம் பார்த்துட்டீங்களா சார்? ஆமாம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது பார்த்தீங்கன்னா சின்மை பாடின முத்தமலைய சாங் தான். அதோட ஒரிஜினல் வெர்ஷன் பாடினது பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே சண்டை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு, யார் பாட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா படத்தில் முத்தமலை சாங்கே வைக்கல, எதனால சார்? இல்லை அதை ஃபுட்டேஜ் காரணமாக வைக்காம வாய்ப்பு இருக்கலாம். எனக்கு ஏற்கனவே ரொம்ப லென்த்தியாக தான் இருக்குது படம். கொஞ்சம் நிறைய உங்களுக்கு ஆக்ஷன் பிளாக் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது நிறைய. அது கூட வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ரெடி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லேக் ஆகும் அப்படின்னு சொல்லி வைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது ப்ரொமோஷனில் தான் அவங்க பாடியிருக்காங்க. ப்ரொமோஷனில் இந்த மாதிரி ஒரு பாடல்கள் பாடி அந்த படத்தின் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அதை பாடப்பட்டது அது. ஆனால் அவர் சின்மை அவங்க ஏற்கனவே பாடிட்டாங்க, படத்தில் பாடியிருக்காங்க. இந்த பாடலில் இவங்க மறுபடியும் இவங்க ஸ்டைலில் இவங்க பாடியிருக்காங்க. அது ஒரு சர்ச்சைக்குள்ளாகி அந்த 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன முட்டல் மோதல் இருக்குது. அது வேறு. ஆமாம். இந்த பாடல் அநேகமாக சப்போஸ் சேர்க்கலாம். இவங்க என்ன இன்னும் கொஞ்சம் லேகாக இருக்குது, அல்லது வேறு ஏதாச்சும் ஃபைட் ஏதாச்சும் கொஞ்சம் குறைக்கலாம், அல்லது இந்த சாங்குக்கு இப்போ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு, நிறைய பேர் போட சொல்கிறாங்க அப்படின்னு மறுபடியும் போடலாம். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சின்மாயி பாண்டதை வைங்க அப்படின்றாங்க. அது எப்படி வைக்க முடியும்? படத்துக்காக பாடப்பட்டது, அவங்க அவங்க பாடினாங்க, அதுதான் பிக்சரைசிங்காக பண்ணப்பட்டது. இவங்க பாடினது எப்படி சேர்க்க முடியாது? அந்த வாய்ஸ் கொஞ்சம் மாறும். இந்த மாடுலேஷன், இந்த லீஃப் லாக்கு கொஞ்சம் அவங்க பாடும்போது வேறு மாதிரி இருக்குது, இவங்க பாடும்போது வேறு மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் லிப்சிங்க்கெல்லாம் சொல்கிறீங்க இதாகலாம். அதாவது பி சுசீலாவும் சின்மாயும் பாடும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். அது மாதிரி கொஞ்சம் மாறும். ஜானகி அம்மா பாடும்போது வேறு ஒரு வாய்ஸ் இருக்கும், இவங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும். அது அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஆனாலும் கூட சின்மாய் அது சும்மா அந்த இதுக்காக தான் பாடினேன்னு சொல்லிட்டு போகலாம். அது அவங்க தேவையில்லை. வேற ஒருத்தருடைய பொழப்பை கெடுக்கிற மாதிரி தான் வந்திருக்கு இந்த விஷயம். இந்த சர்ச்சையை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஏஆர் ரகுமான் மேடையில் பாட வச்சிருக்காரா? இல்லை, அவங்க ஊரில் இல்லை. இந்த தியா ஊரில் இல்லை, அவங்க ஊரில் இல்லைங்கிறனால இந்த பாடலில் வேறு யாராவது ஒருத்தர் சரி நீ சும்மா தானே நீ உட்காந்து பாடுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க தெலுங்கு மற்றும் அதர் மொழியிலலாம் சின்மை தான் பாடியிருக்காங்க. ஆமாம், தெலுங்கில் அவங்க தான் பாடியிருக்காங்க. இதில் இப்போ ஹிந்தியில் அவங்க தான் பாடியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தமிழில் அவங்கள பாட வச்சுருக்காங்க. ஏன்னா தமிழில் அவங்களுக்கு ரெட் கார்டு போட்டிருக்காங்க பாடல. அவங்க தமிழில் ஸ்டேஜில் அந்த பாட வச்சுருக்காரு. சரி, அவங்க ஊரில் இல்லாத பட்சத்தில் இவங்க பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அது பார்த்தா இப்போ வேறு மாதிரி வேறு மாதிரி மாறிடுச்சு. அது இவங்களே பாட வச்சுருக்கலாமே, ஏன் பாட வைக்கல? இவங்களை இத்தனை நாள் பாட வைக்காமல் போயிட்டீங்களே, ஏன் இந்த மாதிரி பாவிகளே அப்படி இப்படின்னு சபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, திட்டிகிட்டு இருக்காங்க. அது வேற ஒரு கதை. சொல்லுங்கள். கதை என்னதான் சார்? இல்லை, அவங்களுக்கு ஆதரவே இல்லையா? அப்போது ஆதரவு இருக்குது. இப்போ இவங்க இப்போது தெலுங்குக்கு போயிட்டாங்கல்ல, தெலுங்கு போயிட்டு அவங்க கணவர் அங்கே தான் இருக்காரு. இவங்க ரெட் கார்டு போட்டனால தானே அவங்க தெலுங்குக்கு போயிருக்காங்க. ஆமாம், தெலுங்குக்கு போயாச்சு. மறுபடியும் இப்போ ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து தான் இவங்க ஒரு கதவை தட்டியிருக்காங்க. இப்போது நான் இந்த மாதிரியெல்லாம் பாடிருக்கேன் பார்த்தீங்களா, நீங்கள் எங்களை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள் மத்தியில்.
அதை மற்ற மீடியாவில் மற்ற ஆட்கள் பார்க்கும்போது நல்லா பாடியிருக்காங்களே, இவங்களே பாட வச்சுருக்கலாமே அப்படின்னு ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. இதுதான் ஏற்படுத்தியிருக்காங்க அவங்க. இனிமேல் ரெட் கார்டு போட்டது இவங்க தான் இது பண்ணி ஆகணும். அது இவங்க தான் யார்கிட்ட என்ன பேசணுமோ அதை பேசி இது பண்ணி ஆகணும். இவங்க இறங்கி வந்தால் முடிய போகுது அந்த விஷயம். இல்லை நான் அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்களே, அந்த கேஸ் முடிஞ்சால் தான் எங்களுக்கு அந்த இதாகும். அந்த கேஸ் எப்போ முடியும்னு தெரியல. சில கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய ஆயுள் முடிஞ்ச பிறகு தான் கேஸே தீர்ப்பே வரும். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த கேஸ் எப்போ முடியும்னு தெரியல, பார்க்கலாம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாடல் நீக்கத்திற்கான முக்கியமான காரணம் வந்து வைரமுத்துவை பகச்சுக்கிட்டனாலதான் சின்மைக்கு வந்து வாய்ப்பு போச்சு. இப்ப அவரோட அரசியல் பலத்தினாலதான் இந்த பாடலையுமே நீக்கி இருக்காங்க. அவரோட தூண்டுதலின் பேர்ல தான் இந்த பாடல் நீக்கி இருக்காங்க. இல்லையா, அந்த படத்தில் வைரமுத்து பாடல் எழுதவே இல்லையே. பாடல் எழுதல சார், அவங்கள பாட வச்சுட்டாங்கல்ல. அப்ப நிறைய ஆடியன்ஸ் நீங்களே சொன்னீங்கல்ல, அந்த பாட்டு தான் படத்துல வேணும் அப்படின்ற மாதிரி. இப்ப பாடல் போட்டிருந்தாங்கன்னா நிறைய பேரோட ரெஸ்பான்ஸ். வைரமுத்துக்கும் ஏஆர்எம் இவருக்கு மணிரத்னத்துக்கு இது சம்மந்தம் இல்லை. இதோடைய தயாரிப்பாளர் வந்து மணிரத்னமும் இவர் கமல்ஹாசனும் தான். இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. அப்புறம் ரஹ்மான் தான் தீர்மானிக்கிறார். இவர் கிடையாது, வைரமுத்து கிடையாது. வைரமுத்துலாம் சொல்லவும் முடியாது. நீங்கள் அவங்கள பாட விடாதீங்கன்னு சொல்ல முடியாது. நான் வந்து ஒன்றுமில்லை, அடுத்த சேனலில் உங்களை காம்பையராக கூப்பிட்றாங்க, அந்த பொண்ணு சரியில்லைங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் என்னை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பீங்க, அந்த ஆள் ஒரு மாதிரி அப்படின்னு. இப்போ என்னாகும், நான் பாட வேண்டாம், அவங்க பாட வைக்காதீங்கன்னு இவர் சொன்னார்னா அப்போ சின்மை சொன்னது உண்மைதான் போடுறது, அதனால தான் இவர் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இது பேசு பொருளாயிடும். அவருக்கே தெரியும். அதெல்லாம் போய் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. அது வந்து இவங்க மேலே ஒரு ரெட் கார்டு இருக்கிறனால இங்கே பாட வைக்கலை. ஏற்கனவே உங்களுக்கு லியோவில் அவங்கள ஒரு இவங்களுக்கு டப்பிங் பேச வச்சுருக்காங்க. அதுக்காக இது போட்டாங்க இல்லையா, இப்போ பெனால்ட்டியெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்காக கட்டியிருக்காங்க. அவங்க இல்லை, இந்த டைரக்டர் கட்டியிருக்காரு. அப்போது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம் ஏன் பண்ணுவானே அப்படின்னு தான். உங்களால் ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஏன், அதாவது சொல்லுவாங்க இல்லையா கிராமப்புறங்களில், வேலியில் போகிற ஓனானே ஏன் வேட்டிக்குள்ளே விட்டுருவானே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குள்ளே இருக்காங்க, அவங்க ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. அவங்கள கொண்டு வந்து பாட வச்சிங்கன்னா உங்களுக்கு தானே பாதிப்பு, உங்கள் தொழில் பாதிக்கலாம், யாராவது சர்ச்சைகள் வரலாம், என்னத்துக்கு அப்படின்னு நினைக்கிறது. பட் ஆனால் அந்த சர்ச்சையில் அவங்க மெயின் ரீசனாக சொல்கிறது அவங்க டப்பிங் யூனியனுக்கு சந்தா கட்டலை, அதனால தான் அவங்கள தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டப்பிங் யூனியனில் கட்டலை அப்படின்னா டப்பிங் யூனியன் சார்ந்து அவங்கள வந்து பேன் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன் மற்ற சிங்கராகவோ இல்லை மற்ற இடத்துல ஏன் அவங்கள பேன் பண்ணுறாங்கன்னா அது ஏன் தெரியலையே. வைரமுத்து போய் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. அவர் சொந்த படமாக இருந்தால் சொல்லலாம், சொந்த படமாக தயாரிக்கிறாரு, அல்லதுடைய கசின் பிரதரோ அவருடைய தம்பியோ அல்லது அவருடைய மாமனோ மச்சானோ யாராவது படம் தயாரிக்கிறாங்கன்னா அவங்க இவர் சொல்லாவிட்டாலும் கூட அவங்க பாட வைக்க மாட்டாங்க. சில இடங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேலே ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் அந்த பெண்ணு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பெண்ணுப்பா, என்னத்துக்கு பேசாமல் போயிட்டே இருப்போம் அப்படிம்பாங்க. அதுதான் வைரமுத்து. பிரச்சனை பண்ணது அவங்க இல்லையே, பிரச்சனையை வெளிக்கொண்டு வரதானே பார்த்தாங்க. பிரச்சனை வெளியே கொண்டு வந்தாங்க. அதாவது நீங்கள் இன்றைக்கி என்னை பற்றி சொன்னீங்க, நாளைக்கு அவரை பற்றி சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? உண்மையை தானே சொல்கிறாங்க. யாரை பற்றி சொன்னாலும் உண்மையை சொன்னால் நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருக்கணும். அன்றைக்கி ஏன் வாயை மூடிட்டு இருந்தீங்க? அன்றைக்கி அவர் நல்லவரா? நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும், அன்றைக்கே நீங்கள் கட்டணட்டாக எதிர்ப்பு தெரிவிச்சிக்க வேண்டியதானே. அன்றைக்கி வாயை மூடிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்கிற மாதிரி எல்லோரும் ஒரு இணக்கமாக நீங்கள் போயிட்டு இன்றைக்கி வந்து சொன்னால் என்ன இருக்குது சொல்லுங்கள். சர்ச்சை வெடிக்கும் போது அவங்கள எப்போ சொன்னாலுமே சட்டப்படி அவங்க எப்போ வேணால் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம் கிடையாதுங்க. நீங்கள் சம்மதித்து நடந்த சம்பவமாக இருக்கலாம் இல்லையா அது. நீங்கள் அன்றைக்கி ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கலை? சம்மதிச்சிருந்தாங்கன்னா அவங்க எதிர்ப்பை பதிவு பண்ணி மாட்டாங்க. அதான் நீங்கள் ஏன் அன்றைக்கி ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கலை? அதாவது நீங்கள் வந்து அந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சு பல வருஷம் கழிஞ்சு தான் நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு வந்து மற்ற ஊடகங்களில் மற்ற பேர் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது நடந்து முடிஞ்ச சம்பவம் அன்றைக்கே நீங்கள் சொல்லியிருந்தால் அதுக்காக வந்து ஏதாச்சும் ஒரு எதிர்வினை ஆற்றிருக்கலாம், அல்லது உங்களுக்கு அவர் மேலே வந்து ஏதாவது தொழில் ரீதியாக நடவடிக்கை எடுத்துக்கலாம், போலீஸ் ரீதியாக நடவடிக்கை எடுத்துருக்கலாம். ஆனால் அன்றைக்கி நீங்கள் சொல்லலை. நீங்கள் வளர்ந்து வர்ற காலகட்டம், இப்போ என்னத்துக்கு யாரையும் பகிச்சிக்க வேணாம்னு நினச்சி இப்போ வளர்ந்துட்டீங்க. இப்போ நான் நினச்சேன் என்னவளும் செய்வேங்கிற மாதிரி நீங்கள் இப்படி துணிஞ்சு சொல்கிறீங்க. இப்பயுமே அவங்களுக்கான தொழில் பாதிப்பு தானே ஏற்படும். தொழில் பாதிப்பு இல்லையே, அவங்க தான் இப்போ ராஜாவாக இருக்காங்களே, தெலுங்கில் பாடிட்டு இருக்காங்க, தெலுங்கில் நல்லா டப்பிங் எல்லாம். இருந்தாலும் தமிழ் அளவுக்கு வாய்ப்பு அவங்களுக்கு கம்மியாக தானே இருக்குது. அவருடைய கணவர் அங்கே தான் இருக்கார், அவருடைய கணவரும் பாடகர் நடிகர், அவரும் சம்பாதிக்கிறார்ல, சினிமாவில் தானே இருக்காங்க. சினிமா விட்டு போலி, அவங்க சினிமாக்குள்ளே இருக்காங்க, தெலுங்கு ஃபீல்டில் இருக்காங்க, அவ்வளோதான். இருந்தாலும் தமிழ் மக்கள் அவங்கள தானே எதிர்பார்க்குறாங்க. அது ஒரு ஏமாற்றம் தானே அவங்களுக்கு. தமிழ் மக்கள் இப்போ இந்த பாட்டுக்கு தானே சொல்லியிருக்காங்க,
இதுக்கு முன்ன வரைக்கும் ஏன் கூப்பிடல, நான் வாங்க வாங்க அவங்கள ஏன் கூப்பிடல, நீங்கள் ஏன் அவளை பாட வைக்கல அப்படின்னு யாரும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் பண்ணாங்களா சொல்லுங்கள். இப்போது வந்து அந்த பாடலை கேட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுவே அடுத்த பிரச்சனை வரும்போது இதை மறந்துட்டு சின்மையை தள்ளிவிட்டு வேறு பிரச்சனைக்கு போயிடுவாங்க மக்கள். மக்களுடைய இது வந்து அந்தந்த நேரத்தில் ஒரு குரல் கொடுப்பாங்க, அதோடு போயிட்டே இருப்பாங்க. சின்மைக்காக யாருமே ஒரு அஜெண்டாவோ ஒரு சண்டையோ சண்டை போடுறதுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமோ ஒரு கட்சியின் பலமோ அதெல்லாம் கிடையாது. அந்தந்த நேரத்தில் யாராச்சும் ஒரு பாடல் நல்லா இருக்குன்னு ரசிப்பாங்க, பேசுவாங்க. அவங்களுக்காக ஏன் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம வாய்ப்பு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். வாய்ப்பு கொடுக்கலன்னா அவ்வளோதான் நாங்கள் போராட்டம் பண்ணுவோன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. அவங்கவுங்களுக்கு 1800 பிரச்சனைகள் போயிட்டே இருப்பாங்க. இவங்க பிரச்சனை இவங்க தான் பார்த்துக்கணும். அப்போ பிரச்சனை வெளிக்கொண்டு வரவங்க திறமைசாலியா இருந்தாலும் கூட தமிழ் சினிமால ஏத்துக்க மாட்டாங்க. பிரச்சனையை வெளிக்கொண்டு வருது அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் ஒரு பிரச்சனை என்ன கொண்டு வர்றீங்க வெளியே, அது அவங்க மேல ஏற்பட்ட தீண்டாமைய மீட்டூன்ற ஒரு விஷயத்து மூலமா சொல்றாங்க கொண்டு வர்றீங்க. அதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அன்றைக்கி சொல்லியிருக்கலாம் அப்படின்றாங்க. சரி, இப்போ இன்றைக்கி சொன்னீங்க, அதை கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கீங்க, கேஸ் போட்டு நடந்துட்டுருக்கு. அப்போ மறுபடியும் நீங்கள் அதை பற்றி பேச தேவையில்லையே. கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது பேச தேவையில்லை. இப்போ மறுபடியும் இப்போ அவங்க தானே பேசியிருக்காங்க, அவர் பேசலையே. இல்ல, ராதா ரவி அவர்களை ஒரு சேனல்ல இன்டர்வியூ பண்ணும்போது இது மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் சொல்ற விதமா தான் அவங்க ஒரு இன்டர்வியூ. ஆமாம், ராதா ரவி வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் 2 வருஷம் பணம் கட்டல, சந்தா கட்டல, அதனால் நீக்கிட்டோம் அப்படின்றாங்க. பட் ஆனால் 10% கமிஷன் வந்து டப்பிங் யூனியனுக்கு தான் போயிட்டு இருக்கு. நான் எவ்வளவோ படங்களுக்கு டப்பிங் பேசியிருக்கேன், அதுலெல்லாம் கொடுக்காத பணமா அந்த 2 மாசம் சந்தால கொடுக்க முடியாது அப்படின்னு. அதாவது நீங்கள் சந்தாங்கிறது வேற, நீங்கள் சந்தா கட்டி நீங்கள் ரெசிப்ட் வாங்குறது வேற. அதில் கமிஷன் வாங்கிட்டாங்க, அதெல்லாம் அவங்க சந்தாவை எடுத்துக்க வேண்டியதானேங்கிறது பேச்சே கிடையாது. அது ஒரு சரியான வாதமே கிடையாது. நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அவங்க சொன்னீங்களே நிறைய சம்பாதிக்கிறேன், சந்தா கட்ட முடியாது அப்படின்னு ஏன் கட்டல நீங்கள்? நிறைய பேருக்கு அவங்க தானே கட்டிட்டு இருக்காங்க. யார்? டப்பிங் யூனியன் சார்பில் தான் கட்டிட்டு இருக்காங்க. நிறைய ஆக்டருக்குமே அவங்கள சார்ந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இவங்களே தான் கட்டுறாங்க. அவங்க ஏன் சின்மைக்கு கட்டலை? யார் கட்டுறாங்கன்னா அவங்க ரெசிப்ட் கொடுத்துருவாங்க. இந்த வருஷம் நீங்கள் கட்டிருக்கீங்கன்னா ஒரு ரெசிப்ட் வாங்கினா முடிஞ்சது. நீங்கள் ரெசிப்ட் வச்சுருந்தா நீங்கள் அது இது சொல்லியிருக்கலாமே, ஏதோ ரெசிப்ட் வச்சுருக்கேன், நான் கட்டிட்டேன் அப்படின்னு. அதில் நீங்கள் கட்டல இல்லை, அதனால அவங்க சொல்கிறாங்க. அதுதான். ஆனால் அது லைஃப் டைம் மெம்பர்ஷிப்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துக்கு டப்பிங் பேசினா 15,000 வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அது நீங்கள் தயாரிப்பாளர்கிட்ட கேட்க வேண்டியதான், நீங்கள் அவர்கிட்ட ஏன் கேட்குறீங்க? டப்பிங் யூனியன் சார்பில் தானே வாங்கியிருக்காங்க. தயாரிப்பாளர் சைட்லேருந்து பணம் கொடுத்துட்டாங்க, டப்பிங் யூனியன்ல வாங்கிட்டாங்க. அவங்களுக்கான பணம் வரலையே. போய் சொல்லலாம், எனக்கு பணம் வரல சார், நீங்கள் வாங்கி கொடுங்க சார் சொல்லுங்கள். அதுக்குள்ளே தான் நீங்கள் நீக்கிட்டீங்களே. அது சொல்ல வேண்டியதானே. நீங்கள் வந்து எனக்கு பணம் வரல சார், நீக்கிங்க, கொடுத்து வாங்கி கொடுங்க சார்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் இப்போ சொன்னால் அன்னன்னைக்கு நடக்கும்போது நீங்கள் டப்பிங் யூனியனில் இருந்துக்கும்போது நிறைய சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் பணம் கட்டுறதுக்கு என்ன, உங்களுக்கு கட்டிட்டு போகலாம் ஈஸியாக. இந்த இடத்துல வந்து இன்னும் பேசிக்கின்ற டப்பிங் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய மனக்குமரல் அங்கே இருக்கும்ல. சொல்லுங்கள், அதை தாண்டி வேறு விஷயத்துக்கு போவோம், வாங்க சொல்லுங்கள். ஏன் இதே ஜவ்வு மாதிரி இழுத்துட்டேன். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.